அனைவருக்கும் வணக்கம். சிவன்மலை உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இந்த 2026 மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோட்பால துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்கக்கூடியவர்கள். எங்கேயாவது கேவலமாக நினைத்து விடுவார்களோ என்று தவிக்கக்கூடியவர்கள். அலுவலக வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு ஆர்வத்துடன் செய்வீங்க. பாராட்டு கிடைத்தாலுமே மற்றவர்கள் அனுசரித்து போக வைப்பது கடினம். உங்களுக்கு இந்த காலகட்டம் பதவி உயர்வு எப்படி கிடைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் உங்களுடைய வானத்தில் நிகழக்கூடிய மாயாஜலங்களை போல உங்களுடைய மனதில் மாற்றங்கள் அடிக்கடி இருக்கும். இந்த ஸ்தானம் உங்களுடைய செலவுகளையும் சேமிப்புகளையும் குறைக்க வைக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலுமே சேமிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். மூத்த சகோதரிகளிடம் உங்களுடைய பாசம் இருந்தாலுமே இளைய சகோதர ஸ்தானம் எனும் 3ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதால் இளைய சகோதரிகளிடம் உங்களுடைய அதிக அன்பு காட்டக்கூடியதாகும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என சொல்லப்படும் 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வராரு. எப்பொழுதுமே இறையருள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு தொழில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை எதிலுமே முன்னேற்றம் காணப்படலாம். எதிர்பார்த்த பணவரத்து இருக்குது. உடல் ஆரோக்கியம் பெறும். வீண் உழைப்பு உண்டாகக்கூடியதாக இருக்குது. வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடலாம். திடீர் செலவுகள் உண்டாகலாம். அடுத்தவர்கள் எவ்வளவு நல்லது செய்தாலுமே உங்களுக்கு எடுபடாமல் போகலாம். அதே நேரத்தில் பொருள் வரத்து அதிகரிக்கும். வாங்கடம் பூமி லாபம் கிடைக்கக்கூடியதாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடியதாகும். பல தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை வெளிப்படலாம். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரவேண்டிய பணம் வந்து சேரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி இருவருமே பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை பெற்றுத்தரும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து திருப்தி அடைவீங்க. அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலக்கூடியதாக. பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்கும். பொருள் வரத்து கூடக்கூடியதாக இருக்குது. பயணம் செல்ல நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற தடைகளை தாண்டி படிக்க வேண்டி இருக்கும். பெரியோர்களுடைய ஆலோசனைகளை செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் மிருகசிரிசம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பண வரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சிப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகலாம். நீண்ட நாட்களாக முடிக்காமல் இருந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடந்து முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். வியாபாரத்தில் இருந்த பணம் வரவு பிரச்சனைகள் குறையக்கூடியதாகும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோகர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனைகள் குறையலாம். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சுப காரியங்கள் நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும் அப்படின்னு சொல்லப்படுது. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவலாம். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதன் காரணமாக நன்மைகள் உண்டாகலாம். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளை நீங்கள் அதிகப்படுத்துவீங்க. உடல் நலம் சீரடையும். மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கலாம். அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய ஒரு காரியம் சாதகமாக நடக்கும். பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தான் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு மேன்மையான பல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு அபரிவிதமான ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் வந்து சேரக்கூடியதாக யோகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் வேலை சிரமம் இருக்கும், சில இடங்களில் போராட்டம் அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் வரலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் வெற்றியாகும். வியாபாரத்தில் விற்பனை லாபம் அதிகரித்து வங்கியிருப்பு உயரும். இதனால் புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மன நிம்மதி மகிழ்ச்சி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. உயர் அதிகாரிகளுடன் பொறுமையாக நீங்கள் கையாள வேண்டும். திறமையை வெளிப்படுத்துங்கள். வியாபாரத்தை பொறுத்தவரை சிறந்த ஏற்ற ஒரு நிலை காணப்படலாம். வியாபாரத்தில் வருமானம் பெருகக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் இருந்த சில குழப்பங்கள் நீங்கி உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருக்கு. பிள்ளைகளால் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்து சேரும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்ய உங்களுக்கு களைப்பு இல்லாமல் உழைக்க வேண்டும். பண வரவை மேம்படுத்த வேண்டும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. திறமை வெளிப்படுத்தி நன்மை அடையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புதிய முதலீடுகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபடலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பு பாதிப்புகள் கலந்த ஒரு பலன்களை கொண்டு வரும். புதன் 9ல் இருப்பதால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் புகுத்தி விரிவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேணும். ஆசை வார்த்தைகள் உங்களுக்கு ஆபத்தை கொண்டு வரும். மிதுன ராசியை பொறுத்தவரை தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் மிக கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டம் சிவபெருமான வழிபட்டு வருவது நல்லது. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தவரை வேலைத்துறையில் முன்னேற்ற வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவேற்ற உங்களுடைய பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உங்களை நம்பி எந்த ஒரு முதலீடை செயல்படுத்தினாலும் மட்டுமே நீங்கள் நிதி செழிப்பு வளரக்கூடும். காதல் உறவுகளில் புதிய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வரும். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். இதனால் உங்களுக்கு தொடர்ச்சியாக முயற்சிகள் இறுதியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய கதவுகளை திறக்கும். குடும்பத்தில் இனிமையான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் உங்களுடைய எதிர்ப்புகளை பூர்த்தி செய்தாது. இந்த காலகட்டம் பயணத்தை ஒத்தி வைப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வார இறுதியில் பெண்ணின் உதவியுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பான ஒரு கதவு திறக்கக்கூடிய வகையில் தான் சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பயணம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீரக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெருமாளை பூஜித்து வருவதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறமை வெளிப்படலாம். சுதந்திரமாக நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. வர வேண்டிய பணம் வந்து சேரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பேசி புரிந்து கொள்வது நல்லது. அடுத்தவர்களுக்கு எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பதும் நல்லது. நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். பெண்களுக்கு வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.